இப்பொழுது முன்னுரைக்கு செவிமடுப்போம். குடும்பங்களிலே கத்தோலிக்க மாண்புகளை முன்னிறுத்துகின்ற பொழுது நம் குடும்பம் மகிழ்வின் குடும்பமாகவும் திரு குடும்பமாகவும் இருக்கும். குடும்ப மாண்புகளை அவமதிக்கின்ற குடும்பம் வாழ்நாள் முழுவதும் பல்வேறு தவிர்க்க வேண்டிய வேதனைகளை மனதில் சுமந்து கொண்டே இருக்கின்றன. அந்த தேவையற்ற வேதனைகள், கெட்ட பழக்கங்கள், எதிர்மறை சிந்தனைகளை களைய தவக்கால சிலுவை பாதை, பக்தி முயற்சி, தியானம், நல்ல ஒப்புரவு, அருளடையாளம், திருப்பயணம் போன்றவை உதவுகின்றன. அவ்வகையில் குடும்ப மாண்பை உணர்த்தும் சிலுவை பாதையில் பங்கெடுப்போம். நம் குடும்பங்களை வளமாக்குவோம். முதல் நிலை, இயேசு சிலுவை மரணத்திற்கு தீர்ப்பிடப்படுகிறார். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். ஏற்றுக்கொள்வோம். சிந்தனை. ஏற்றுக்கொள்ளுதல் என்பது நமது குடும்பத்தின் தன்னிகரமற்ற மாண்பு. ஆனால் வெளிவேடமாக பேசுகிறவர்களை விட்டுவிட்டு வெளிப்படையாக பேசுகிறவர்களை விசாரணைக்கு அழைப்பதுதான் ஏற்றுக்கொள்வோம். இது உனக்கும் எனக்கும் மட்டுமல்ல, இயேசுவுக்கும் நிகழ்கின்றது. அன்னை மரியாவைப் போல சவால் நிறைந்த சமுதாயத்தில் இறை திட்டத்தை ஏற்றுக்கொள்வோம். தந்தை யோசேப்பைப் போல் உலகம் தூற்றினாலும் தயக்கமின்றி நமது குடும்ப உறுப்பினர்களை அவர்களின் நிறை குறைகளுடன் ஏற்றுக்கொள்வோம். அது பாரமான சிலுவையாக இருந்தாலும் வாழ்க்கை என்னும் பயணத்தில் அது உயிர்ப்பின் மகிழ்ச்சியாக மாறும். ஜெபம். இறைவா, என் குடும்பத்தினரிடம் குறை காணுவதை களைந்து தீர்ப்பிடாமல் அவர்களின் நிறை குறைகளுடன் ஏற்றுக்கொள்ள உமது அருள் தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலேதானே இந்த காயங்கள், எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலேதானே இந்த காயங்கள். போதும் போதும் என் இயேசுவே, பாவினாலும் மனம் மாறுவேன். எனக்காகத்தானே இந்த பாடுகள். இரண்டாம் நிலை, இயேசு சிலுவை சுமக்கின்றார். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். முன்மாதிரியான வாழ்வை தொடர்வோம். சிலுவைகளைக் கண்டு ஓடி ஒளிகின்ற குடும்பங்களுக்கு இயேசு தன் சிலுவையை தாமாகவே சுமந்து முன்மாதிரி காட்டுகிறார். முன்மாதிரிகளை தேடுகின்ற நம் எல்லோருக்கும் நம் குடும்பத்தின் தாத்தா பாட்டியும் தாயும் தந்தையும் அண்ணனும் அக்காவும் தம்பியும் தங்கையுமே நல்ல முன்மாதிரிகளே. நல்லொழுக்கம்,
நன்னெறி, பக்தி, பகிர்வு போன்ற நல்ல எண்ணங்களை நம் முன்னோர்கள் கொண்டதால் நமது குடும்பங்கள் வலுப்பெற்ற குடும்பங்களாக திகழ்ந்தது. இந்த அழகிய முன்மாதிரிகளை உதறி தள்ளிவிட்டு சுயநலமான உறவுகளை இழந்து ஊடக நுகர்வு கலாச்சாரத்தில் மூழ்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஜெபம். இறைவா, எம் குடும்ப வாழ்க்கையில் முன்மாதிரிகளை அலட்சியப்படுத்தாமல் கவனமாக செயல்பட வரம் தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலேதானே இந்த காயங்கள், எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலேதானே இந்த காயங்கள். போதும் போதும் என் இயேசுவே, பாவி நானும் மனம் மாறவே, எனக்காகத்தானே இந்த பாடுகள். மூன்றாம் நிலை. இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். புரிந்து கொள்ள முயல்வோம். புரிந்து கொள்ளுதல் குடும்ப வாழ்விற்கு மேன்மை சேர்க்கிறது. குடும்ப வாழ்வின் சீரான ஓட்டத்திற்கு கணவன் மனைவியை புரிந்து கொள்கிறார், மனைவி கணவனை புரிந்து கொள்கிறார், பிள்ளைகள் பெற்றோர்களை புரிந்து கொள்கிறார்கள். இருப்பினும் மறைபொருளான மனிதருக்கு புரிந்து கொள்ளுதல் ஒரு தொடர் போராட்டம். இந்த போராட்டத்தில் பலர் தடுமாறி விடுகிறார்கள், சிலர் சிக்கித் தவிக்கிறார்கள், வேறு சிலரோ பிணக்குகளை எல்லாம் தட்டிவிட்டு எழுந்து நடக்கிறார்கள். இவற்றில் நம் குடும்பம் எந்த வகை? எது நம் குடும்ப உறவுகளின் புரிதலை பழுதடைய செய்கிறது? நான் என்னும் அகந்தை நம் குடும்ப வாழ்வில் நுழையும் பொழுது புரிந்து கொள்ளாமை குடும்பத்தில் அரும்புகின்றது. புரிந்து கொள்ளுதல் குறையும் பொழுது நம் குடும்பம் விழுகின்றது, இயேசுவும் விழுகின்றார். ஜெபம். இறைவா, குடும்பம் என்னும் ஆலயத்தில் வாழும் நாங்கள் புரிந்து கொள்ளாமல் விழுந்து கிடக்காமல் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளு வாழ அருள் தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலேதானே இந்த காயங்கள், எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலேதானே இந்த காயங்கள். போதும் போதும் என் இயேசுவே, பாவி நானும் மனம் மாறவே, எனக்காகத்தானே இந்த பாடுகள். நான்காம் நிலை. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். ஊக்கமூட்டுவோம். ஊக்கப்படுத்துவது நமது குடும்பத்தில் இருக்க வேண்டிய உயரிய செல்வம். ஊக்கப்படுத்தும் போதுதான் நம் உடனிருப்பு உடன் வாழ்வோர்க்கு கிடைக்கும். தலையில் முள்முடிவுடன், தோளில் சிலுவையுடன் சிதைக்கப்பட்ட கோலத்தில் நின்ற மகனை கட்டி அணைக்கிறாள் அன்னை மரியாள். இறை திருவுள்ளத்தை இதயத்தில் தாங்கியவர். லட்சியம் நிறைவேறும் வரை உறுதி கொள்ளுதல் வேண்டும் என்று ஊக்கப்படுத்துகின்றார். நம் குடும்ப உறுப்பினர்கள் உடையும் போதும் துவண்டு போனதாக உணரும் போதும் நம் வசை வார்த்தைகளால் வெறுப்பாக்காமல் பொறுப்பான உறுப்பினர்களாய் அவர்களை
ஊக்கப்படுத்தி உடனிருப்போம். ஜெபம். இறைவா, அன்னை மரியாவின் சந்திப்பு திருமகனுக்கு ஆறுதலையும் சக்தியையும் தந்தது. நாங்களும் எங்கள் உடனிருப்பால் எம் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஊக்கமளிக்க வல்லமையை தாரும். ஆமீன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் அனைவரின் ஆன்மாக்கள் இரக்கத்தினால் அமைதி இளைப்பாறுவனவாக. ஆமென். எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலேதானே இந்த காயங்கள், எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலேதானே இந்த காயங்கள். போதும் போதும் என் இயேசுவே, நானும் மனம் மாறுவேன். எனக்காகத்தானே இந்த பாடுகள். ஐந்தாம் நிலை. இயேசு சிலுவை சுமக்க சீமோன் உதவுகிறார். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். பகிர்ந்து வாழ்வோம். பகிர்தல், உடனிருத்தல் என்பது ஒரு குடும்பத்தின் மிகப்பெரிய மாண்பாக அமைதல் நலமாகும். பகிர்தல் என்பது பணம் கொடுப்பதோ, பொருள் கொடுப்பதோ, உணவு கொடுப்பதோ, உடை கொடுப்பதோ மட்டுமல்ல, மாறாக உடனிருத்தலும் நேரத்தை பகிர்தலுமே. இயேசுவின் தோள்கள் வலிமை இழந்து தடுமாறிய போது சீமோன் தன் தோள்களை பகிர்ந்து கொண்ட தோழனாக காட்சியளிக்கிறார். தம் இளமை பருவத்தை நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ள தெரிந்த பிள்ளைகள் பெற்றோர்களிடம் பயந்து மறைத்து வாழும் காலம் இது. சிறு வயதில் தங்கள் இளமை பருவத்தை பகிர்ந்து கொண்ட உடன்பிறப்புகள் சொத்துக்காக எளிதில் பிரிந்து போகும் அளவிற்கு செல்ல காரணம் பகிர்ந்து வாழும் மனம் இல்லாமையே. ஜெபம். இறைவா, பகிர்வு, உடனிருத்தல் என்ற அழகிய பண்புகளை வளர்த்து கொள்ள வரம் தாரும். ஆமீன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலேதானே இந்த காயங்கள், எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலேதானே இந்த காயங்கள். போதும் போதும் என் இயேசுவே, பாவி நானும் மனம் மாறுவேன். எனக்காகத்தானே இந்த பாடுகள். ஆறாம் நிலை. இயேசுவின் முகத்தை வெரோனிகா துடைக்கிறார். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். அக்கறை கொள்வோம். உணர்ச்சி பூர்வமாக வாழ்வதை விட உணவு பூர்வமாக வாழ்வதே சிறந்த அக்கறைக்கு எடுத்துக்காட்டு. இங்கே உணர்வுக்கு உயிர் கொடுக்கிறாள். இயேசுவின் மேல் அக்கறை கொண்ட வெரோனிகா. குடும்ப தலைமை என்பது அதிகாரத்திற்கும் அடக்குமுறைக்கும் அடிமைத்தனத்துக்கும் இடம் கொடாது. குடும்பத்தில் உள்ள பெண்களையும் மற்ற குடும்ப உறுப்பினர்களையும் மதித்து அவர்களின் உணர்வுகளை புரிந்து அக்கறையோடு வாழும் ஆண்மகனின் தலைமை பண்பு போற்றுவதற்குரியது. நம் தாய்மார்களிடம் அக்கறை கொள்வோம், அன்பு அதிகரிக்கும். தந்தையிடம் அக்கறை கொள்வோம்,
அறிவு மேம்படும். பிள்ளைகளிடம் அக்கறை கொள்வோம். பாசம் பன்மடங்காகும். சொந்தங்களிடம் அக்கறை கொள்வோம். உறவு பலப்படும். நண்பர்களிடம் அக்கறை கொள்வோம். நட்பு உறுதிப்படும். ஜெபம். இறைவா, குடும்ப உறவை பலப்படுத்த ஒருவர் மீது ஒருவர் அக்கறையோடு வாழ வரம் தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலேதானே இந்த காயங்கள், எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலேதானே இந்த காயங்கள். போதும் போதும் என் இயேசுவே, பாவி நானும் மனம் மாறுவேன். எனக்காகத்தானே இந்த பாடுகள். ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். தாங்கி பிடிப்போம். தடுமாற்றம் மனித வாழ்வில் தவிர்க்க முடியாத ஓர் அங்கம். தடுமாறி விழுவது இயல்பு. அப்படி விழுகிற போது நம்மை தூக்கி விடுவதுதான் குடும்ப உறவுகளின் தனிச்சிறப்பு. வாழ்க்கை என்னும் பயணத்தில் நாம் சந்திக்கும் பல்வேறு விதமான சிக்கல்களையும் சவால்களையும் எதிர்கொள்கின்ற பொழுது நாம் தடம் மாறி விழ நேரிடலாம். அத்தகைய தருணங்களில் நம்மை தாங்கி பிடிக்கும் குடும்ப உறவுகளுக்கு நன்றி உள்ளவர்களாய் இருப்போம். இப்படிப்பட்ட உறவுகள் இல்லாமல் தனிமையில் வாடும் உள்ளங்கள் தடுமாறி விழும்போது தாங்கி பிடிக்கும் கரமாவோம். ஜெபம். இறைவா, தடுமாறி விழுகிற எம் உறவுகளை தாங்கி பிடிக்கவும், பலவீனங்களை தகர்த்தெறிந்து தரணியில் தன்னலமற்ற தன்னிகரில்லா உம் அன்பினை பிரதிபலிப்பவர்களாக வாழவும் வரம் தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலேதானே இந்த காயங்கள், எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலேதானே இந்த காயங்கள். போதும் போதும் என் இயேசுவே, பாவி நானும் மனம் மாறுவேன். எனக்காகத்தானே இந்த பாடுகள். எட்டாம் நிலை. இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். பெண்களின் கண்ணீரை துடைப்போம். தளர்ந்த கால்களையும் இரத்தம் வடியும் இயேசுவின் முகத்தையும் கண்ட எருசலேம் பெண்கள் கண்களில் பெருகிய கண்ணீரோடு இயேசுவுக்கு ஆறுதல் அளிக்கின்றனர். பெண்களை கடைநிலையில் வைத்து இழிவுபடுத்தியது யூத சமுதாயம். அவர்களை இழிவாக பார்த்த கண்களுக்கு மத்தியில் ஆறுதல் அளிக்கும் கண்ணீரோடு வலிமையான பாடம் கற்பிக்கின்றனர் இப்பெண்கள். அழுபவருக்கு ஆறுதலாய் இருக்கட்டும் உன் கண்ணீர் என்பதே அப்பாடம்.
நம் குடும்பங்களில் வாழும் தாய்மார்களின் கண்ணீரை நாம் எப்படி பார்க்கின்றோம்? அவர்களின் கண்ணீரை கண்டும் காணாதது போல் விலகி செல்கின்றோமா? அல்லது அவர்களின் கண்ணீருக்கான நியாயமான பதில் தர முன்வருகின்றோமா? சிந்திப்போம். ஜெபம். அன்பு இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் வாழும் பெண்களின் தனித்தன்மை, திறமைகள், விருப்பு வெறுப்புகள் இவற்றை மதிக்க வரம் தாரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலேதானே இந்த காயங்கள், எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலேதானே இந்த காயங்கள். போதும் போதும் என் இயேசுவே, பாவி நானும் மனம் மாறவே, எனக்காகத்தானே இந்த பாடுகள். 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். தாக்கு பிடிக்கும் மனம் கொள்வோம். இன்றைய நவீன குடும்பங்களில் துரித கலாச்சாரம், உலகமயமாதல், சமூக ஊடகங்களின் தாக்கம் போன்றவை குடும்ப உறவுகளை பலமாக தாக்குவதால் உறவுகளுக்கு இடையே புரிந்து கொள்ளா தன்மை, தாங்கி பிடிக்க தயங்கும் எண்ணம் மற்றும் நம்பிக்கையற்ற மனநிலை வளர்ந்து கொண்டு வருகின்றது. இதுவே பல வேளைகளில் குடும்ப உறவுகளுக்கு இடையே தாக்கு பிடிக்காமல் தளர்ந்து போவதற்கு வழிவகுக்கின்றது. இயேசு 3 முறை கீழே விழுந்தாலும் தன் துன்பங்களை தாக்கு பிடித்தவராய் மீண்டும் எழுந்து தன் இலக்கை நோக்கி நடக்கின்றார். நாமும் குடும்பங்களில் ஒரு சில மனக்கசப்புகள் ஏற்படுகின்ற பொழுது தாக்கு பிடித்து வாழ இயேசுவிடம் கற்றுக்கொள்வோம். ஜெபம். அன்பு இயேசுவே, 3 முறை நீர் கீழே விழுந்தபோதும் மீண்டும் எழுந்து நடந்தீரே. நாங்களும் குடும்ப வாழ்வின் பாரங்களால் விழும்போதெல்லாம் எழுந்து எங்கள் குடும்பத்தை வழிநடத்த அருள்தாரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலேதானே இந்த காயங்கள், எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலேதானே இந்த காயங்கள். போதும் போதும் என் இயேசுவே, பாவி நானும் மனம் மாறுவே, எனக்காகத்தானே இந்த பாடுகள். 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். பிறரின் சுயமரியாதையை போற்றுவேன். ஒரே குடும்பமாக வாழ்கின்ற நாம் பிறரின் தனித்துவத்தை மதிப்பது நம் குடும்பங்களின் மாண்பாக திகழ்கின்றது.
கடவுளின் படைப்பிலே நாம் ஒவ்வொருவரும் தனித்துவத்துடனும் தனி திறமைகளுடனும் தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். எப்பொழுதெல்லாம் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் தனித்துவத்தை கொண்டாடவில்லையோ அப்பொழுது பிள்ளைகளின் சுயமரியாதை என்னும் ஆடையை களைகிறது. எப்பொழுதெல்லாம் கணவன் தன் மனைவியின் தனித்துவத்தையும் மனைவி தன் கணவனின் தனித்துவத்தையும் மதிப்பதில்லையோ அப்பொழுதே அவர்கள் அவரவர் சுயமரியாதையை தகர்த்தெறிகின்றார். நம் குடும்ப வாழ்வில் பிறரின் சுயமரியாதையை நாம் களைகின்ற போது இயேசுவின் ஆடையும் உரித்தெடுக்கப்படுகின்றது. ஜெபம். இறைவா, எம் குடும்பங்களில் இருக்கின்ற நபர்களின் தனித்துவத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கான சுயமரியாதை அளிக்க வரம் தாரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்றாலேதானே இந்த காயங்கள், எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்றாலேதானே இந்த காயங்கள். போதும் போதும் என் இயேசுவே, பாவி நானும் மனம் மாறுவேன். எனக்காகத்தானே இந்த பாடுகள். 11ஆம் நிலை. இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். காயப்படுத்தாமல் பாசம் வளர்ப்போம். மாந்தர் அனைவரும் மீட்பு பெற தன்னையே முழுமையாக மனிதருக்கு வெளிப்படுத்திய இறைமகன் இன்று அதே மனிதர்களால் வதைக்கப்பட்டு நிர்வாணப்படுத்தப்பட்டு சிலுவையில் அறையப்படுகிறார். இயேசுவின் மீது தொடுக்கப்பட்ட வன்முறை ரோமை படை வீரர்களின் மிருகத்தன்மையை நமக்கு காண்பிக்கலாம். உண்மைதான், மிருகத்தன்மை கொண்டவர்கள்தான் அவர்கள். ஆனால் இன்று நம் குடும்பங்களில் இதே வன்முறைகள் அரங்கேற்றப்படுவதில்லையா? குடும்ப வாழ்வில் நாம் சந்திக்கும் போது ஒருவரை கடுமையான சொற்களால் ஆணி அறைவதில்லையா? பிரிந்து வாழும் குடும்பங்கள் மீண்டும் மீண்டும் இன்றும் இயேசுவை சிலுவையில் அறையதான் செய்கின்றன. ஜெபம். இறைவா, எங்கள் குடும்ப வாழ்வை அர்ப்பண உணர்வோடும் முறிவுபடா தன்மையோடும் வாழ வழிநடத்த அருள் தாரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். இயேசுவே, உம்மை காண ஓடி வந்தேன். உம் சிலுவையில் உம்மை கண்டேன். இயேசுவே, உம்மை காண ஓடி வந்தேன். உம் சிலுவையில் உம்மை கண்டேன். சிலுவையை ஏன் சுமந்தேன்? எனக்கு சுகங்களை பெற்று தரவோ? சிலுவையில் ஏன் இறந்தேன்? நான் இழந்ததை பெற்று தரவோ? இயேசுவே, சிலுவையை எனக்கு தாரும், அதை சுமந்து உம் பின்னே நீதம் நடப்பேன். இயேசுவே, சிலுவையை எனக்கு தாரும், அதை சுமந்து உம் பின்னே நீதம் நடப்பேன்.
சிலுவையில் உம்மை கண்டேன். சீடராகவே வாழ்ந்திடவே நான் முடிவு செய்தேன், முயற்சி செய்தேன். முடியவில்லை, என்னால் இயலவில்லை. அறிவீரே, என்னை அறிந்தவரே, ஒரு கணம் ஒரு கரம் நீட்டிடுவார். உம் காயங்கள் எனக்கு திடம் சேர்க்கும். சிலுவையின் சுகம் தன்னை உணர்ந்து கொள்வேன். என்னில் சிலுவையின் மழமை பெருமை தேடும். இயேசுவே, சிலுவையை எனக்கு தாரும். அதை சுமந்து உன் பின்னே நீதம் நடப்பேன். இயேசுவே, சிலுவையை எனக்கு தாரும். அதை சுமந்து உன் பின்னே நீதம் நடப்பேன். இயேசுவே, உம்மை காண ஓடி வந்தேன். உம் சிலுவையில் உம்மை கண்டேன். 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். அன்பின் இலக்கணம். அன்பு பயம் அறியாது. அன்பின் எல்லை எதுதான் என்று வரையறுக்க முடியுமா? ஆனால் இதுதான் என்று இயேசு தன் இன்னுயிரையும் கொடுத்து ஒரு படி மேலே செல்கிறார். அன்பிற்காக உயிரை துறக்கும் எவரும் மடிவது இல்லை. மாறாக அவர் அன்பு செய்தவர்கள் மனதில் தொடர்ந்து வாழ்கிறார். ஆனால் இன்று நம் குடும்பங்களிலும் சமுதாயத்திலும் அன்பு விற்கப்படுவதில்லையா? பேரம் பேசப்படுவதில்லையா? மடிதலும் வாழ்தலும் தான் இயேசுவின் அன்பு இலக்கணம், அன்பு பண்பாடு. இயேசுவின் இந்த அன்பு இலக்கணத்தை நம் குடும்பங்களிலும் நிரப்புவோம். அன்பால் அனைவரையும் அரவணைப்போம். ஜெபம். அன்பின் முழுமையே இயேசுவே, குடும்பங்களில் எங்கள் சுயநல போக்கை புதைத்து அன்பை மட்டுமே முன்னிறுத்தி உமது அன்பின் இலக்கணம் உணர்ந்த குடும்பமாக தொடர்ந்து பயணிக்க அருள் புரியும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலேதானே இந்த காயங்கள். எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலேதானே இந்த காயங்கள். போதும் போதும் என் இயேசுவே, பாவினாலும் மனம் மாறுவேன். எனக்காகத்தானே இந்த பாடுகள். 13ஆம் நிலை. இயேசுவின் உடல் தாயின் மடியில் கிடத்தப்படுகிறது. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். தியாகத்தின் உச்சம். இயேசு, மரி, யோசேப்பு குடும்பம் உலக மீட்புக்காக ஒருவரை தியாகம் செய்கின்றது. தியாகம் குடும்பத்தின் தனியாத தாகம். பிறப்பு முதல் இறப்பு வரை ஒருவர் ஒருவருக்காய் தியாகம் செய்வதால் குடும்பம் அன்பில் மிளிர்கின்றது. தியாகம் சுயநலத்தை சுட்டெரிக்கின்றது. அடுத்தவர் நலனை தன்னலன் ஆக்குகின்றது. தியாகத்தோடு வாழ வேண்டும் என்பதே கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பங்களின் மாண்பு. ஆனால் இந்த உண்மை தியாகத்தை தன் சொந்த விருப்பு வெறுப்புகளுக்கு உட்படுத்தி கொச்சைப்படுத்துகிற மனநிலையில் வாழ்கின்றவர்களும்
நம் குடும்பங்களில் உள்ளனர். இப்போது நம் குடும்பங்கள் எந்த நிலையில் உள்ளன? ஜெபம். இறைவா, எம் தனிப்பட்ட சுய விருப்பு வெறுப்புகளை கடந்து முழு உள்ளத்தோடு உண்மையாய் தியாகம் செய்து வாழ வரம் தாரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலேதானே இந்த காயங்கள், எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலேதானே இந்த காயங்கள். போதும் போதும் என் இயேசுவே, பாவி நானும் மனம் மாறுவேன், எனக்காகத்தானே இந்த பாடுகள். 14ஆம் நிலை. இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டீர். எதிர்நோக்கில் நிலைத்திருப்போம். எதிர்நோக்கு இருப்பின் நம் வாழ்வில் இலக்கு நிச்சயம். எதிர்நோக்குகளும் கனவுகளும் ஒரு குடும்பத்திற்கு பலத்தை கொடுக்கக்கூடிய மாண்பாக இருக்கின்றன. நம் குடும்பத்திற்கும் தனிநபருக்கும் எதிர்பார்ப்பு இருக்குமேயானால் அதுவே அடுத்த கட்ட நகர்விற்கு ஊந்து சக்தியாக அமைகிறது. இயேசுவின் எதிர்நோக்கு அத்தகையதுதான். அவர் இறந்தும் அடக்கம் செய்யப்பட்டும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவ்வுலகில் வாழ்வதும் இறப்பதும் ஒரு முறைதான். வாழ்க்கை ஓட்டத்தில் எதிர்நோக்கை கொண்டு ஓடுவோம். இயேசுவை போன்று எதிர்நோக்கு கொண்டு இறப்போம், மீண்டும் உயிர்த்தெழுவோம் என்ற கிறிஸ்துவ நம்பிக்கையோடு பயணிப்போம். ஜெபம். இறைவா, இயேசுவின் அடக்கம் உயிர்ப்பு என்னும் எதிர்நோக்கு என்ற மனநிலையை வெளிப்படுத்துவது போன்று எங்கள் குடும்ப வாழ்வும் புதிய சூழ்நிலைகளை எதிர்நோக்கி இருக்க அருள் தாரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். இப்பொழுது எழுந்து நின்ற வண்ணம் நம்முடைய திருத்தந்தை அவருடைய சிறப்பு கருத்துகளுக்காகவும் நம்முடைய பாசமிகு ஆயர் அவருடைய கருத்துகளுக்காகவும் இறைவேண்டல் செய்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்பு உறவுகளே, உங்களுக்கு ஆங்காங்கே இருக்கைகள் வைக்கப்பட்டுள்ளன, பயன்படுத்திக் கொள்ள அன்போடு அழைக்கிறோம். சிறு பிள்ளைகள் இருந்தால் தயவு கூர்ந்து நீங்கள் இந்த தார்பாயை பயன்படுத்த அன்போடு அழைக்கிறோம். தார்பாய் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது, பயன்படுத்திக் கொள்ள அன்போடு அழைக்கிறோம். மேலுமாக எனக்கு வலதுபுறத்தில் உங்களுக்காக பெஞ்சானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது, அதையும் பயன்படுத்திக் கொள்ள அன்போடு அழைக்கிறோம். ஒருவேளை இருக்கை இல்லை என்று சொன்னால் அந்த பெஞ்சையும் பயன்படுத்திக் கொள்ள பாசத்தோடு அழைக்கிறோம். இன்னும் இருக்கை இல்லை என்று சொன்னால் நீங்கள் பீடத்திற்கு அருகாமையில் வந்து கூட அமர்ந்து கொள்ளலாம். சிறு பிள்ளைகள், மறைக்கல்வி பிள்ளைகள், ஒருவேளை உங்களுக்கு இடமில்லை என்று சொன்னால் பீடத்திற்கு அருகாமையில் வந்து நீங்கள் அமர்ந்து கொள்ள அன்போடு அழைக்கிறோம்.
பெரியவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க அன்போடு அழைக்கிறோம். நாற்காலிகளை தயவு கூர்ந்து பெரியவர்களுக்கு வழங்க பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறோம். சிறு பிள்ளைகள் உங்களுக்கு இடமில்லை என்று சொன்னால், நாற்காலிகள் இல்லை என்று சொன்னால், பீடத்திற்கு அருகாமையில் வந்து இயேசுவுக்கு பக்கத்தில் அருகாமையில் நெருக்கத்தில் அமர்ந்து திருப்பலி காணக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் பெறுகிறீர்கள். ஆகவே பயன்படுத்திக் கொள்ள பாசத்தோடு அழைக்கிறோம். இப்பொழுது திருப்பலிக்கான வருகை பாடலானது பாடப்படுகிறது. பாடல் குழுவோடு சேர்ந்து நாம் அனைவரும் எழுந்து நின்று உற்சாகத்தோடு வருகை பாடலை பாடி மகிழ்வோம். அனைவரும் அமர்வோம். கிறிஸ்துவில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் சொந்தமான புனித யோசேப்பின் அன்பு உறவுகளே, சொந்த பந்தங்களே, தவக்காலத்தினுடைய முதல் வெள்ளி நமது ஆண்டவர் இயேசுனுடைய திருப்பாடுகளில் நம் அனைவரும் இணைந்து பங்கெடுத்திருக்கிறோம். அவருடைய இந்த சிறப்பு திருப்பலியிலும் பங்கெடுக்க ஒன்றிணைந்து வந்திருக்கிறோம். பங்கெடுக்க வந்திருக்கிற நாம் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் எல்லா புனித யோசேப்பின் அன்பு உறவுகளுக்காகவும் நம் பங்கில் உள்ள அனைத்து குழந்தைகள், சிறு பிள்ளைகள், படிக்கக்கூடிய பிள்ளைகள், இளையோர், முதியோர், கடன் சுமையால் துவண்டு போயிருக்கிற மக்கள், நோயுற்றோர், ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டோர், கைம்பெண்கள், திருமணமாகாதோர், குழந்தை வரமில்லாதோர், வேலை இல்லாமல் திண்டாடுகிற மக்கள், இவர்களுக்காக நாம் சிறப்பாக வேண்டுவோம். மேலுமாக இந்த வழிபாட்டை சிறப்பிக்கக்கூடிய நம்முடைய பாசமிகு தந்தை அருள்பணி சுரேஷ் அவருடைய உடல் நலத்திற்காகவும் அவருடைய பணி சிறப்படையும்படியாகவும் இந்த பலியில் நாம் சிறப்பாக வேண்டி ஜெபிப்போம். இந்த வழிபாட்டை வழிநடத்தக்கூடிய குழந்தை இயேசு மற்றும் புனித பிரான்சிஸ் சவேரியார் அன்பிய குடும்பங்களுக்காக நாம் இணைந்து இறைவேண்டல் செய்வோம். இந்த அன்பிய குடும்பங்களை எல்லாம் இறைவன் கரத்தில் ஏந்தி மார்போடு அரவணைத்து பாதுகாக்கும்படியாக இந்த பலியில் நாம் சிறப்பாக வேண்டி ஜெபிப்போம். மேலும் ஒரு சில சிறப்பு கருத்துகளுக்காக நாம் இன்று ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். குறிப்பாக கிளமன் ஜேக்கப் சேவியர் ரஞ்சிதா கிளமன் கேர்லின் கிளமன் நன்றி திருப்பலியாக இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இவர்களை இறைவன் தன்னுடைய கரத்தில் ஏந்தி வழிநடத்த நாம் இறைவேண்டல் செய்வோம். அமுல் பிரகாஷ், டயானா, ஜோவின், ஐரின் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் நன்றி திருப்பலியாக இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இறைவன் இவர்களுடைய கருத்து நிறைவேற்றும்படியாக ஜெபிப்போம். ஞானசீலி, சந்தோஷ், டயானா சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டி இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இந்த குடும்பத்தினுடைய தேவைகளை எல்லாம் இறைவன் நிறைவேற்றும்படியாக இறைஞ்சுவோம். அமளி ராணி, சாந்தி உடல் உள்ள சுகம் வேண்டி இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இறைவன் தாமே இவர்களுக்கு நற்சுகத்தை வழங்கும்படியாக நாம் இறைவேண்டல் செய்வோம். டாக்டர் அந்தோணிராஜ் இவருடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காகவும் அற்புதசாமி குடும்பத்தில் இறந்தவர்கள் அனைவருடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காகவும் இந்த பலியில் நாம் சிறப்பாக வேண்டி இணைவோம். மகிமைராஜ், மரிய சூசை, செல்வமணி, சரண்யா, அமலோர் பொராஜ் இவர்களுடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காக மன்றாடுவோம். இரக்கத்தின் ஆண்டவர் இவர்களை விண்ணக வீட்டில் சேர்த்துக் கொள்ளும்படியாக ஜெபிப்போம். ரக்ஷிதா,
12வது பிறந்த நாளை சிறப்பிக்கிறார். நன்றியாக ஒப்பு கொடுக்கிற இவ்வேளையில் இறைவன் இவரை தன்னுடைய கரத்தில் ஏந்தி மார்போடு அரவணைத்து வழிநடத்தும்படியாகவும், ரஞ்சிதா உடல் சுகமும் கல்வியில் சிறப்பு பெற வேண்டியும், பாக்கியராஜ் அமலா நன்றி திருப்பலியாக இந்த பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். இவருடைய கருத்துக்களை எல்லாம் நிறைவேற்றும்படியாக நாம் மன்றாடுவோம். வைலட் ஜேக்கப் குடும்பத்தார் நன்றி திருப்பலியாக இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இறைவன் இந்த குடும்பத்தை பாதுகாக்கும்படியாக மன்றாடுவோம். ஆதிலட்சுமி லோகநாதன் நன்றி திருப்பலியாகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டி இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இவர்களையும் தொடர்ந்து இறைவன் தன்னுடைய ஆசிரால் நிரப்பும்படியாகவும் நல்ல உடல் சுகத்தை வழங்கி பாதுகாக்கும்படியாக நாம் வேண்டுவோம். அலெக்ஸ் ஆராதனா வேண்டுதல் திருப்பலியாக இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் நிறைவேற்றும்படியாக ஜெபிப்போம். மார்சலின் குணசேகரன், லியோ ஜாய்ஸ், மிதுன் ஆண்டோ குடும்ப நடுத்திருப்பலியாக வேண்டுதல் பலியாகவும் இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இந்த குடும்பத்தினுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றும்படியாக நாம் ஜெபிப்போம். ஜூலியா மேரி, நிக்சன், பிராங்க்லின் வேண்டுதல் பலியாக இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இவருடைய தேவைகளை எல்லாம் இறைவன் நிறைவேற்றும்படியாக மன்றாடுவோம். அமிர்தராஜ், ஜோஸ்பின், லூயிஸ், கலாவதி இவருடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காக நாம் சிறப்பாக வேண்டி ஜெபிப்போம். வில்சன், கிறிஸ்டினா, மெல்கிப்சன், ஜென்கின்சன் நன்றி திருப்பலியாகவும் சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் நற்சுகம் பெற வேண்டி இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இந்த குடும்பத்தினுடைய தேவை இறைவன் நிறைவேற்றும்படியாக மன்றாடுவோம். லூர்துசாமி, ஜோஸ்பின், ரீட்டா, குழந்தைராஜ், ஆரோக்கியதாஸ் இவர்களுடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காக மன்றாடுவோம். மரிய இக்னேஷியஸ், ஜெரோம், செல்வி ஜோஸ்பின் குடும்பத்தார் நன்றி திருப்பலியாக இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இந்த குடும்பத்தை இறைவன் தன்னுடைய கரத்தில் ஏந்தி மார்போடு அரவணைக்கும்படியாக ஜெபிப்போம். சகாயராஜ், திரேசா, மரிய கீர்த்தனா, நவீன், ஜோனத்தான் குடும்பத்தார் நன்றி திருப்பலியாகவும் கருத்துக்கள் நிறைவேறும்படியாக இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். எஸ்ஸர் மார்டின் குடும்பத்தார் நன்றி திருப்பலியாகவும் சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டி இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இந்த கருத்துக்களை எல்லாம் நிறைவேற்றும்படியாக இறைஞ்சுவோம். ஜெகநாதன், அமுதா, ஏஞ்சலின் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் மகன் தீபசுந்தர் 10ஆம் வகுப்பு தேர்வை நல்ல முறையில் எழுதி நல்ல மதிப்பெண்ணோடு தேர்ச்சி பெற வேண்டி இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார். இந்த கருத்து நிறைவேற்றும்படியாக இறைஞ்சுவோம். போஸ்கோ 2வது ஆண்டு நினைவு நாள் இறைவன் இவருக்கு ஆன்ம இளைப்பாறுதலை தரும்படியாக ஜெபிப்போம். ஆல்ட்ரின் பென்னி 12ஆம் வகுப்பு அரசு தேர்வை நல்ல முறையில் எழுதி நல்ல மதிப்பெண்ணோடு தேர்ச்சி பெற வேண்டி இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார். இவருக்காக சிறப்பாக இறைவேண்டல் செய்வோம். எபி, நெல்சி, ரஃபேல், மைக்கேல், கப்ரியேல் நன்றி திருப்பலியாகவும் வேண்டுதல் பலியாக இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இவர்களையும் இறைவன் கரத்தில் ஏந்தும்படியாக இறைஞ்சுவோம். ஜான் போஸ்கோ, ரெனிட்டா நன்றி திருப்பலியாகவும் கருத்துக்கள் நிறைவேறும்படியாக இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இவர்களையும் இறைவன் பாதுகாத்து வழிநடத்தும்படியாக மன்றாடுவோம். பீட்டர் பெர்னாண்டஸ், ஏஞ்சலின் நன்றி திருப்பலியாக வேண்டுதல் பலியாக இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இவர்களுடைய தேவைகளை எல்லாம் இறைவன் நிறைவேற்றும்படியாக நாம் ஜெபிப்போம். பிராங்க்லின் சில்வஸ்டர் நன்றி திருப்பலியாக இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார். இறைவன் தொடர்ந்து இவரை பாதுகாத்து வழிநடத்தும்படியாக இறைவேண்டல் செய்வோம். மோனிகா குழந்தை வர வேண்டி ஜெபிக்கிறார்கள். சங்கரி குழந்தை வர வேண்டியும் இறைவேண்டல் செய்கிறார்கள். இறைவன் தாமே இவர்களுடைய கருத்துக்களை நிறைவேற்றும்படியாக நாம் ஜெபிப்போம். ருவாமினி ஹென்சன் மேற்படிப்பு படிக்க வேண்டி இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார். இவருடைய கருத்தை நிறைவேற்றும்படியாக இறைஞ்சுவோம். ஆரோக்கியராஜ், ஜோஸ்பின் தம்பதியர் ஒன்று சேர்ந்து வாழ இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இறைவன் தாமே இந்த குடும்பத்தினுடைய தேவை நிறைவேற்றும்படியாக மன்றாடுவோம். ஞானமணி, இருதயநாதன் நன்றி திருப்பலியாகவும் வேண்டுதல் பலியாக இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இறைவன் தாமே இந்த குடும்பத்தினுடைய தேவை நிறைவேற்றும்படியாக ஜெபிப்போம். ஞானமணி, இருதயநாதன் குடும்பத்தார் கருத்துக்கள் நிறைவேற வேண்டி இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இவருடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றும்படியாக நாம் மன்றாடுவோம். சுகுமாரன், ராஜாமணி நன்றி திருப்பலியாக குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டி இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இந்த குடும்பத்தை இறைவன் உயர்த்தும்படியாக இறைவேண்டல் செய்வோம். பிலோமினா, ஆரோக்கியதாஸ், ஜோசப், பிரகாசம்மாள் இவர்களுடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காக மன்றாடுவோம். ஜூடித் சேவியர், சகாயமேரி, பவுல்ராஜ், மாசிலா மணி, உத்திரிய மேரி இவருடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காகவும் நாம் இறைவேண்டல் செய்வோம். சிங்கராயன், செலின் மேரி குடும்ப நடுத்திருப்பலியாக இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இந்த குடும்பத்தை இறைவன் தன்னுடைய ஆசிரால் நிரப்பும்படியாக நாம் மன்றாடுவோம். ஜான் பால், பிரின்சி, மிரா, ஆரிக் குடும்பத்தார் நடுத்திருப்பலியாக இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இந்த குடும்பத்தை பாதுகாக்கும்படியாக நாம் இறைவேண்டல் செய்வோம். மன்னன், கீதா, மோகன்ராஜ், சோஃபியா, அனாமிகா, மித்ரன், நிர்மலா, பேட்ரிக், ஐவின்,
நன்றி திருப்பலியாக இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இறைவன் தாமே இந்த குடும்பத்தை தன்னுடைய ஆவியினால் நிரப்பும்படியாக ஜெபிப்போம். நிர்மலா இன்று தன்னுடைய பிறந்த நாளை சிறப்பிக்கிறார். நன்றி திருப்பலியாக வேண்டுதல் பலியாகவும் ஒப்புக் கொடுக்கிற இந்த வேளை இறைவன் இவருடைய கருத்துக்களை எல்லாம் நிறைவேற்றும்படியாக நாம் மன்றாடுவோம். பேட்ரிக், ஐவின், நிர்மலா சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டி இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இறைவன் தாமே இவர்களை கரம் பிடித்து வழிநடத்தும்படியாக நாம் ஜெபிப்போம். ராஜாமணி, மேரி கனகராஜம், ரூபன், நிதிஷா, ரூபி, அஜின்ராஜ், ஜோனா கிறிஸ்ட் நன்றி திருப்பலியாக இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இறைவன் இவருடைய கருத்துக்களை எல்லாம் நிறைவேற்றும்படியாக மன்றாடுவோம். அருள்பணி மரிய நாயகம் தீவிர சிகிச்சையிலிருந்து சுகம் பெற வேண்டி இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இறைவன் தாமே இந்த அருள் தந்தையை தன்னுடைய சுகமளிக்கூடிய கரத்தினால் தொடும்படியாக நற்சுகத்தை வழங்கும்படியாக நாம் மன்றாடுவோம். உதயமூர்த்தி விரைவில் திருமணம் நடைபெற வேண்டி இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார். இறைவன் இந்த சகோதரருடைய கருத்து நிறைவேற்றும்படியாக நாம் மன்றாடுவோம். ஸ்டெல்லா ஜான்சி, மரிய ஜோஷ்வா மகிழ்வின் உடல் நலம் பெற வேண்டி இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இறைவன் தாமே இந்த குடும்பத்தினுடைய தேவையை தன்னுடைய ஆசிரால் நிரப்பும்படியாகவும் நிறைவேற்றும்படியாக ஜெபிப்போம். ஆண்டனி ராயன் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் நல்ல மதிப்பெண்ணோடு தேர்ச்சி பெற வேண்டி இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார். இறைவன் இவருடைய கருத்து நிறைவேற்றும்படியாக மன்றாடுவோம். ஆண்ட்ரினா 10ஆம் வகுப்பு தேர்வை நல்ல முறையில் எழுத வேண்டி இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார். இறைவன் இவரையும் தன்னுடைய உடனிருப்பின் வழியாக நல்ல மதிப்பெண்ணோடு தேர்ச்சி பெறக்கூடிய பாக்கியத்தை வழங்கும்படியாக நாம் ஜெபிப்போம். டெனிஷா இவன் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை நல்ல முறையில் எழுத வேண்டியும் கெவின் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இறைவன் தாமே இவருடைய கருத்து நிறைவேற்றும்படியாக ஜெபிப்போம். ஆர்கேஎன் ஞானஜோதி 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்கள் நல்ல முறையில் தேர்ச்சி பெற வேண்டி இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இந்த ஆர்கேஎன் ஞானஜோதி பப்ளிக் பள்ளியினுடைய பிள்ளைகள் சிறப்பாக தேர்வுகளை எழுதி நல்ல மதிப்பெண்ணோடு தேர்ச்சி பெற வேண்டி இந்த பலியை நாம் சிறப்பாக வேண்டி இணைவோம். லூதுசாமி, சுகந்தி மேரி, கீர்த்தன், ஆண்டனி, ரஃபேல் மரிய நன்றி திருப்பலியாகவும் பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டி இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இந்த குடும்பத்தினுடைய தேவை நிறைவேற்றும்படியாக ஜெபிப்போம். வில்லியம்ஸ், பிரைட்டா, தேவகுமாரி நன்றி திருப்பலியாகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டி இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இந்த குடும்பத்தினுடைய தேவை இறைவன் நிறைவேற்றும்படியாக இறைஞ்சுவோம். ராபின், ஷீபா, ரோஷன், ரோஷினி நன்றி திருப்பலியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டி இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இந்த குடும்பத்தினுடைய தேவை நிறைவேற்றும்படியாக ஜெபிப்போம். பெனிட்டா, பிரான்சிஸ் சேவியர் நன்றி திருப்பலியாகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டி இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இந்த தேவைக்காக இறைவேண்டல் செய்வோம். தினகரன், ஆரோக்கிய செல்வராணி, அஸ்வின், கீர்த்திகா நன்றி திருப்பலியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டி இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இந்த குடும்பத்தை இறைவன் பாதுகாத்து வழிநடத்தும்படியாக நாம் இறைவேண்டல் செய்வோம். சகாயராஜ் குடும்பத்தார் நன்றி திருப்பலியாகவும் குடும்ப தேவைகள் நிறைவேற வேண்டி இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இந்த குடும்பத்தினுடைய தேவை இறைவன் நிறைவேற்றும்படியாக நாம் இறைவேண்டல் செய்வோம். 10ஆம் வகுப்பு அரசு பொதுத்தெரி எழுதும் இந்த மாணவிகளுக்காக நாம் இணைந்து இறைவேண்டல் செய்வோம். ஹேமாவதி, சோபனா, தனுஷ்டீபா, கோட்டீஸ்வரி, கீர்த்தனா, ஜான்சி, மோனிஷா, ஜீவிதா, ஆயிஷா, சித்திகா, டில்லி ராணி, சகானா, சஞ்சனா, ஷாலினி, சாதனா, பூஜா, நிஷா, கிருத்திகா, ஷாலினி, அஞ்சனா, தீன சௌந்தரி, பத்மஸ்ரீ, பவித்ரா, யோகலட்சுமி, ரூபிகா, சகானா, கீர்த்திகா, தர்ஷினி, ஸ்ரீ, அபிநயா, எலிசபெத், வினோதினி, ஸ்வேதா, ஸ்ரீமதி, ஆராதனா, நிகாரிகா, ராகவி, யாசினி, தேஜஸ்வினி, பவானி, தனுஸ்ரீ, ஷாலினி, ஸ்ரீலேகா, ஸ்ருத்திகா, பிரியதர்ஷினி, டாஃப்னி, ஆராதனா, துஷிதா, கனிஷ்கா, கீர்த்தனா, சஞ்சனா, சாதனா, யோகஸ்ரீ இந்த பிள்ளைகள் இந்த 10ஆம் வகுப்பு தேர்வில் நல்ல மதிப்பெண்ணோடு தேர்ச்சி பெற வேண்டி இந்த பலியை நாம் சிறப்பாக வேண்டி இணைவோம். வலன்சியா நருவி தன்னுடைய 13வது ஆண்டு பிறந்தநாளை இன்று சிறப்பிக்கிறார். நன்றியாக ஒப்புக் கொடுக்கிற இவ்வேளை இறைவன் இந்த பிள்ளையை தூயாவில் ஆட்கொள்ளும்படியாகவும் நற்சுகத்தை வழங்கி தலை சிறந்த சாட்சி பிள்ளையாக இறைவன் தாமே இவரை உயர்த்தும்படியாக இந்த பலியை நாம் சிறப்பாக வேண்டி இணைவோம். மேலும் லாசர், ஜெய்மேரி, சுசியம்மா, சமாதான மேரி, ஜார்ஜினா, அல்போன்ஸ், ஆக்னேஸ், வடிவேல், உண்ணாமலை, சிலுவை முத்து, ஏகாம்பரம், சிவகுமார், ஆதி, நாராயணன், ஜார்ஜ், சின்னப்பன், ராயப்பன், குலோபா, டேவிட், ஏசுதாஸ், கண்ணம்மா, குழந்தை தெரேசா, அல்போன்ஸ் இவர்களுடைய ஆண்மலை பார்தலுக்காகவும் சிறப்பாக மன்றாடுவோம். பரிவுள்ள தேவன் இவர்களை விண்ணக வீட்டில் சேர்த்துக் கொள்ளும்படியாக நாம் மன்றாடுவோம். நம்ம ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். நம்முடைய குடும்பங்களில் மரித்திருக்கிற அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் அதிலும் குறிப்பாக யாரும் நினையாத ஆன்மாவிற்காக இறைவேண்டல் செய்வோம். அனைவரும் எழுந்து நிற்போம்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, இத்தூய மறை உண்மையை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரிடம் மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் தொடங்கியிருக்கும் தவ முயற்சிகளை தொடர்ந்து கடைபிடித்திட கனிவுடன் துணை புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உடலளவில் மேற்கொள்ளும் தவ முயற்சிகளை நேர்மையான மனதுடன் நிறைவேற்றி பகிர்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றுப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 58, இறைவசனங்கள் 1-9 முடிய. இறைவனாகிய ஆண்டவர் கூறுகிறார், பேரொலி எழுப்பி கூப்பிடு, நிறுத்திவிடாதே. எக்காலம் முழங்குவது போல் உன் குரலை உயர்த்து. என் மக்களுக்கு அவர்களின் வன் செயல்களையும் யாக்கோபின் குடும்பத்தாருக்கு அவர்களின் பாவத்தையும் எடுத்து கூறு. அவர்கள் நேர்மையானவற்றை செய்யும் மக்களினம் போலும் தங்கள் கடவுளின் கட்டளையை கடைபிடிப்போர் போலும் நாள்தோறும் என்னை தேடுகின்றார்கள். என் நெறிமுறைகள் பற்றிய அறிவை நாடுகின்றார்கள். நேர்மையான நீதி தீர்ப்புகளை என்னிடம் வேண்டுகின்றார்கள். கடவுளை அணுகி வர விழைகின்றார்கள். நாங்கள் உண்ணா நோன்பிருந்த பொழுது நீர் எங்களை நோக்காதது ஏன்? நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்ட போது நீர் எங்களை கவனியாதது ஏன் என்கிறார்கள். நீங்கள் நோன்பிருக்கும் நாளில் உங்கள் ஆதாயத்தையே நாடுகின்றீர்கள். உங்கள் வேலையாட்கள் அனைவரையும் ஒடுக்குகின்றீர்கள். இதோ வழக்காடவும் வீண் சண்டையிடவும் கொடும் கையால் தாக்கவுமே நீங்கள் நோன்பிருக்கிறீர்கள். இன்று போல் நீங்கள் உண்ணா நோன்பிருந்தால் உங்கள் குரல் உன்னதத்தில் கேட்கப்படாது.
ஒருவன் தன்னை ஒடுக்கிக் கொள்ளும் நாளையா நான் உண்ணா நோன்பின் நாளாக தெரிந்து கொள்வது? ஒருவன் நாணலைப் போல் தன் தலையை தாழ்த்தி சாக்கு உடையையும் சாம்பலையும் அணிந்து கொள்வதா எனக்கு ஏற்ற நோன்பு? இதையா நீங்கள் நோன்பு என்றும் ஆண்டவருக்கு உகந்த நாள் என்றும் அழைக்கின்றீர்கள்? கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும் எவ்வகை நுகத்தை உடைப்பதும் அன்றோ நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு? பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும் உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும் உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாது இருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு? அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும், விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும், உன் நேர்மை உனக்கு முன் செல்லும், ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரல் இடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்பொழுதும் என் மனக்கண்முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உன் பார்வையில் தீயது செய்தேன். பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 14 மற்றும் 15. அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை
மண விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும். அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய முக்கிய ஒரு கருப்பொருளாக இன்றைய வாசகங்கள் 2 வாசகங்களும் குறிப்பிடப்படுவது நோன்பு. இந்த நோன்பு இது மட்டுமல்ல, ஆனால் முக்கிய ஒரு கருப்பொருளாக கொடுக்கப்படுகிறது. தவக்காலத்தினுடைய உயிர்ப்பை நோக்கிதான், அல்லது இந்த உச்சக்கட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் என்பது உயிர்ப்பு தான். உயிர்ப்பை நோக்கி தான் நாம் இந்த கொண்டாட்டங்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதனுடைய முக்கிய 3 தலைப்புகள் அல்லது 3 வழிமுறைகள் என்பது தயாரிப்பினுடைய 3 வழிமுறைகள். 1 ஜபம், 2வது தவம், 3வது தானம், தர்மம் சொல்லுகிறோம். இந்த 3 அடிப்படையில் தான் இந்த தயாரிப்பானது நாம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். இதனுடைய உச்சக்கட்டம் அல்லது இதனுடைய வெளிப்பாடு உயிர்ப்பு, அனைவருக்குமான உயிர்ப்பு. இதை தான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த 3 கருப்பொருள் இருக்கக்கூடிய ஒன்று நோன்பு, தவம். இந்த தவத்தை அல்லது நோன்பை நாம் எப்படி புரிந்து கொள்ளும்? முதல்ல நோன்பு என்றால் என்ன என்பதை தான் இன்றைய முதல் வாசகம் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறது. எசையா இறைவாக்கினர் எழுதிய புத்தகத்தில் 58ஆம் அதிகாரத்தில் இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தில் முக்கியமாக 6 மற்றும் 7 இந்த 2 வார்த்தைகள் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. எல்லாமே நான் நோன்பு இருக்கிற ஆண்டவரே, நோன்பு இருக்கிற ஆண்டவரே, ஆனால் என்னிடம் முகத்தை மறைத்து விட்டீர்கள், அப்படிலாம் கத்துறீங்க, ஆனால் எப்படிப்பட்ட நோன்பு இருக்கிறீங்க என்பது போல இன்றைய வழிமுறை இருக்கிறது. எல்லாம் வேண்டும், நான் நோன்பு இருக்கிறேன், நான் 3 வேளை சாப்பிடாம இருக்கிறேன், 1 வேளை சாப்பிடாம இருக்கிறேன், இதெல்லாம் இருக்கிறேன், அப்படிப்பட்ட நோன்பையா நான் கேட்டேன்? ஒருவனை ஒடுக்கி கொள்ளும் நோன்பையா நான் கேட்டேன்? நோன்பு யாருக்கு, அப்படிப்பட்ட நோன்பு யாருக்கு வேண்டும் என்பது போல இன்றைய வார்த்தைகள் வந்தாலும் கூட, எப்படி உண்மையான நோன்பு என்பது எது என்பதை முதல் வாசகத்தில் மிக அழுத்தம் திருத்தமாக இன்றைய எசையா இறைவாக்கினர் புத்தகத்தில் நாம் வாசிக்கின்றோம். 6ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது: கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும், நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும், எவ்வகை நுகத்தையும் உடைப்பதும் அன்றோ நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு. ஒருவனுக்கு எப்பொழுது உன்னுடைய செயல்கள், உறவு முறைகள் அடுத்தவனுக்கு விடுதலையை கொடுக்கிறதோ, அவனுக்கு வரக்கூடிய துன்பங்களை தாங்குவதில் உன் பங்கு இருக்கிறதோ, அதுதான் உண்மையான நோன்பு என்பதாக இன்றைய 6ஆம் வசனத்தில் மிக தெளிவாக கூறப்படுகிறது. இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், 7ஆம் வசனம் 4 காரியங்களை செய், அது போதும் அப்படின்பவர் சொல்லுகிறது. 4 காரியங்கள், இது நம்ம எல்லாருக்குமே ஏற்கனவே தெரியும். 4 காரியங்கள். 1, வெரி குட், பசித்தோருக்கு உன் உணவை பகிர்ந்து கொடு. 1. 2வது, தங்க இடமில்லாத வறியோரை உன் இல்லத்திற்கு அழைத்து வந்து அவர்களுக்கு தங்க இடம் கொடுப்பது. 2வது. 3வது, உடையற்றரை காணும் பொழுது அவர்களுக்கு உடுத்த உடை கொடுப்பது. 3. 4வது, பிற இனத்தாருக்கு அல்லது உன் இனத்தாருக்கு, இல்லையா, உன் இனத்தாருக்கு உன் முகத்தை மறைத்து கொள்ளாமல் இருப்பது. அப்போ மற்றவர்களுக்கு என் உறவும் என் வார்த்தையும் எப்பொழுது விடுதலை, உண்மையான விடுதலை கொடுக்கும் என்றால், அடுத்தவனுக்கு என்னுடைய இந்த உறவு எப்பொழுது ஒரு அர்த்தமுள்ள உறவாக மாறும் என்றால், இந்த 4 காரியங்களை செய்யும் பொழுதுதான். 1, பசித்தோருக்கு உணவை கொடுப்பது. 2வது, இருக்க இடம் இல்லாதவனை கூட்டின்னு வந்து வீட்டில் தங்க வைப்பது. இதெல்லாம் சாத்தியமா? அது நமக்கு இருக்கிறதே 1 வீடு 2 வீடு தான், இல்லைன்னா 1 ரூமு 2 ரூம் தான் இருக்குது, மிஞ்சி போனால் 1 தான் இருக்கும், அவ்வளோதான். இதில் யாரை கூட்டு வந்து உட்கார நம்ம ப்ராக்டிக்கலாக பேசினா சாத்தியமா? இருக்க இடம் இல்லாதவனை கூட்டின்னு வந்து உன் இல்லத்தில் தங்க வைப்பதுன்னா இது நடைமுறையில் சாத்தியமா? 2வது தான் சொல்றாரு, சரியா? 3வது, உடுக்க உடை இல்லாதவனுக்கு உடுக்க கொடுப்பது, உடை அணிவிப்பது. 3வது. 4வது, இப்போ தான் சொன்னீங்களே, உன் இனத்தாருக்கு
உன் முகத்தை மறைத்து கொள்ளாமல் இருப்பது. நம்ம யாரையும் பார்த்து வெக்கப்பட போகிறது கிடையாது, மூஞ்சி திருப்ப போகிறது கிடையாது, எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், அப்படி தான் நினைப்போம். ஆனால் தயவு செய்து இப்போ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், இந்த 4 காரியங்களும் பசித்தோருக்கு உணவை கொடுப்பதும் உடை கொடுப்பதும் இது எல்லாமே மேலோட்டமாக இப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒருவனுக்கு ட்ரெஸ் இல்லாத போது ட்ரெஸ்ஸை மட்டும் வாங்கி கொடுத்தா விடுதலை கொடுத்துருமா? ஒருவர் சாப்பாடுக்கு வழி இல்லாத போது ஒரு பொட்டலத்தை வாங்கி கொடுத்துட்டா மட்டும் அவனுக்கு ஃபுல்லாக விடுதலை கிடைச்சிருமா? வாழ்வு கிடைத்து விடுமா? அப்போ அதை மட்டுமா அப்படி மேலோட்டமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. வார்த்தையை என்ன வார்த்தை இருக்கிறதோ அது நல்லது தான். பசித்தோருக்கு உணவை கொடுப்பது நல்லது தான், அர்த்தம் இருக்கிறது, எந்த தவறும் இல்லை. ஆனால் உணவை மட்டும் கொடுத்தால் போதும், அப்படியோடு முடித்து விடக்கூடாது. மாறாக இந்த உணவு என்பது ஒரு படி மேலே செல்ல வேண்டும். உணவு, நம்ம உணவு சாப்பிடும்போது எங்கே போகுது? கரெக்டாக வயிற்றுக்கு தான் போகுது. உணவு உடலை தாண்டி கொடுக்கிற உணவு உள்ளத்திற்கு செல்ல வேண்டும். உள்ளத்திற்கு எப்படி செல்ல வேண்டுமென்றால், நம்ம உணவு என்பது நாம் சாப்பிடுகிற காரக்குழம்பு, மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு இதோடு நிறுத்திவிடக்கூடாது. உணவு அந்த உணவு அல்ல, அந்த உணவு மட்டுமே அல்ல. மாறாக வீட்டில் இருக்கிற என் மேல் அக்கறை எடுக்க ஆள் இல்லையேன்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் பசியோடு இருக்கிறாங்க. ஏதோ நான் தெரியாமல் தப்பு செஞ்சுட்டேன், இல்லை ஏதோ ஒரு சங்கடத்தில் அப்படி ஆயிடுச்சு, இன்னும் மன்னிக்காமல் ஒரே வீட்டில் இருக்கிறான், மன்னிக்காமல் இருக்கிறானே, அந்த ஏக்கத்தோடு அந்த பசியோடு இருக்கிறாங்க பாருங்க, அதுதான் உண்மையான உணவு. அன்பு காட்ட எனக்கு ஆள் இல்லை, 4 பிள்ளைங்களை பெற்றேன், எல்லாரும் நல்லா கரை சேர்த்தேன், இன்னைக்கு அப்பா ஒரு வாரம் சாப்பிட்டியான்னு கேட்க ஆள் இல்லை நினைக்கிறாங்க பாருங்க, அந்த பசி அதுதான் உண்மையான பசி. அன்பு காட்டுவதும் மன்னிப்பு கொடுப்பதும் அக்கறை எடுப்பதும் புரிந்து கொள்வதும் ஏற்றுக்கொள்வதும் தான் இங்கு ஆண்டவர் சொல்ல வருகிற உண்மையான. இப்படி காட்டுங்க, இந்த அன்பை, இந்த உணவை பகிர்ந்து கொள்ளுங்கள், அப்பொழுது அடுத்தவனுக்கு விடுதலை கிடைக்கும். ஒரு படி மேலே சொல்லும். அந்த நம்ம சாப்பிட்ற உணவோட பார்க்குற அந்த ரைஸோடு முடிச்சுட்டு கொள்ளக்கூடாது, இதை தாண்டி செல்ல வேண்டும். அதுதான் உண்மையான உணவு. இரண்டாவது என்ன சொன்னீங்க? உடை இல்லாதவனுக்கு கூட்டிகிட்டு வந்து, தங்க இடமில்லாதவனுக்கு கூட்டின்னு வந்து வீட்டில் வச்சுங்க, நடைமுறை சாத்தியம் கிடையாது. ஆனால் வீடு என்பது எதை குறிக்கிறது? வீடு என்பது எதுக்கு? வழக்கமாக வீடு நம்ம இருந்தால் என்ன சொல்லுவோம்? வெரி குட், சூப்பர், நல்ல வார்த்தை, கரெக்டாக அந்த வார்த்தை எதிர்பார்த்தேன். பாதுகாப்பு. ஒருவர் நம்ம வீடு இருக்கிறது என்றால் நமக்குள்ள ஒரு உணர்வு. என்ன உணர்வு? நமக்குள்ள ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? பாதுகாப்பு. அப்போ பாதுகாப்பு அற்ற நிலையில் இருப்பவர்களுக்கு உன் உறவு, உங்களுடைய வாழ்க்கை முறை அடுத்தவனுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்குதா? ஐயோயோ எப்போ வந்துடுவானோ, எப்போ செஞ்சிருவானோ, இவன் வரானே, அப்படி என்ற ஒரு வாழ்க்கை இருக்குது பாருங்க, அது உண்மையான நண்பல்ல. இவர் கூட இருந்தால் ஏதோ ஒரு பாதுகாப்பு எனக்கு இருக்குது. என் மனைவி எனக்கு பாதுகாப்பாக இருக்கா, என் அப்பா அம்மா என் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்காங்க ஏதோ ஒரு விதத்தில். அப்போ உங்களுடைய உறவும் உங்களுடைய பேச்சும் வார்த்தையும் அடுத்தவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்க வேண்டும். எந்தெந்த பாதுகாப்பு, எவ்வளோ வகை, அதுக்காக நம்ம தங்கிறது மட்டுமல்ல, பாதுகாப்பற்ற நிலையில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ முறைகள் இருக்கிறது. அடுத்த வேலை எனக்கு என்ன நடக்குன்னு தெரியல அப்படி என்று எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அப்படி இருப்பவர்களுக்கு எந்த வகையில் நம் உறவு பாதுகாப்பை கொடுக்கிறது? அவர்களுக்கான ஒரு அந்தஸ்தை, அந்த ஒரு பாதுகாப்பு, ஒரு என்ன சொல்றது, ஒரு செக்யூரிட்டி இல்லையா? அந்த செக்யூரிட்டி எப்படி கொடுக்குது? அதை தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார். இருக்க இடம் இல்லாதவனுக்கு வீட்டில் வந்து தங்க வைன்னு சொன்னால், கூட்டின்னு வந்து ரூமில் தங்க வர்றதுக்கு மட்டுமல்ல, அது மட்டுமல்ல, அதை தாண்டி அடுத்தவருடைய உறவோடு நாம் இருக்கும் பொழுது என் உறவு, என் வார்த்தை, செயல்பாடுகள் அடுத்தவனுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறதா? இதுதான் இரண்டாவது. மூன்றாவது, உடை இல்லாதவனுக்கு உடுத்த உடை கொடுங்கன்னு சொல்கிறது. வழக்கமாக நம்ம ட்ரெஸ் எதுக்கு போடுறோம்? வெரி குட், மானத்தை காப்பதற்கும் மரியாதை கொடுப்பதற்கும் மாண்பை காப்பதற்கும் தான். அப்போ இங்க ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், உடுத்த உடை இல்லாதவனுக்கு உடை கொடு என்றால், ட்ரெஸ்ஸை எடுத்து போயிட்டு ஒரு 500 ரூபாய்க்கு 400 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பது மட்டுமல்ல, அதை தாண்டி அடுத்தவனை தயவு செய்து மாண்போடு நடத்தப்பார், மரியாதை கொடு. அவர்களுக்கு ஏற்ற என்ன கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு மாண்போடு நடத்துவது தான். எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல், எனக்கு இருக்கிற வழி அவனுக்கும் இருக்கும், எனக்கு இருக்கிற அழுகை அவனுக்கும் இருக்கும்,
நான் இதை செஞ்சு அவனுக்கு மட்டும் வலிக்காதா? நான் எப்படி அவனை அப்படி பண்ண முடியும்? அப்போ இங்க கொடுக்க வேண்டியது மாண்பு தான், உடை மட்டுமல்ல. அந்த பார்க்குற இந்த ட்ரெஸ்ஸோடு முடிந்து விடக்கூடாது. உடை இல்லாதவனுக்கு உடை கொடு என்பது மரியாதையோடு நடத்துவது, மாண்போடு நடத்துவது, அவர்கள் மதிப்போடு மதிப்பது. இதுதான் மாண்பை உடை என்பது குறிக்கிறது. ஒன்றும் இல்லை, ஒரு வீட்டில் உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டு இருப்பேன்னு தட்டு ஃபுல்லாக சாதத்தை போட்டு இந்த தின்னு வயிற்றில் இறங்குமா? அதுவா மாண்பு? அதுவா மரியாதை? அப்போ அது கிடையாது. மாண்போடு நடத்துவது தான் மரியாதையோடு அடுத்தவர்களை கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கப்படவர்களுக்கு கொடுப்பது தான் உண்மையான உடை. இதை நீ முதல்ல பண்ணு, அதுதான் நான் விரும்புகிற நோன்பு. அதை விட்டு நீ சாப்பிடாம இருந்த ஒடுக்கின்னு இது பண்ணிட்டு இருந்தா யாருக்கு வேணும் இந்த நோன்பு என்பது போல் ஆண்டவர் கேட்கிறார். நான்காவது கடைசியாக என்னது இருக்குது? இதான் முக்கியமான விஷயம். உன் இனத்தாருக்கு உன் முகத்தை மறைத்து கொள்ளாமல் இரு. முதல்ல முகத்தை நான் மறைச்சிக்கிறேன்னா இல்லை ஒரு பக்கம் இருக்கட்டும், என் இனத்துக்காரன் யாரு? அது கேள்வி இருக்குது இல்லை. யார் என் இனத்துக்காரன்? இங்க ஆண்டவர் அதான் சொல்றாரு, உன் இனத்தாருக்கு உன் முகத்தை மறைத்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. யார் என் இனம்? அயலான். நாம எல்லாரும் தான் பார்க்குறோம், எல்லாரையும் அயலான். கரெக்டு தான், அயலான்னு சொல்றீங்க. ஒரு குறிப்பிட்டு உன் இனத்துக்காரன் சொல்றாரு. ஊருக்காரனா, உறவுக்காரனா, இல்லை பக்கத்து வீட்டுக்காரனா, அக்கத்து வீட்டுக்காரனா, யாரை சொல்லுகிறது? இங்க இனத்துக்காரன் யார் என்று சொன்னால், அடுத்தவனுடைய கஷ்டத்தை ஒருவேளை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது என்றால், இப்போ இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன் பாருங்களேன். கடன் தொல்லையால் நான் அவதிப்படுறேன். கடன் தொல்லையால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. பக்கத்தில் இருக்கிறவன் அதே கடன் தொல்லையோடு இருக்கிறான், சரிங்களா? அவனுடைய கஷ்டம் மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, எனக்கு தெரியும்ல. ஏன்? அந்த கஷ்டத்தை நான் அவதிப்படுறேன். அப்போது எவனுடைய கவலையையும் எவனுடைய துக்கத்தையும் யாருடைய இக்கட்டையும் அழுகையும் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறதோ அவர்கள் என் இனத்துக்காரர்கள். அப்படிப்பட்டவங்களுக்கு கூட மற்றவங்களுக்கு கூட நான் முகத்தை மறைக்கணும் இல்லையோ, குறைஞ்சபட்சம் ஒருவனுடைய கவலையை நான் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு எனக்கு இருக்கிறது என்றால், ஞானம் இருக்கிறது என்றால், அந்த வாழ்க்கை எனக்கு இருக்கிறது என்றால், அவனுக்கு கூட என் முகத்தை மறைக்கலாமா? அதான் ஆண்டவர் சொல்றார். யாருடைய கவலையை உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதோ, யாருடைய துக்கம் உங்கள் தொண்டையை அடைக்கிறதோ, யாருடைய அழுகை உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதோ அவர்கள் உங்கள் இனத்துக்காரர்கள். குறைந்தபட்சம் அவர்களுக்காவது உங்களோட முகத்தை மறைக்காமல் இருக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நீங்கள் உண்மையாகவே இந்த நோன்பு என்பது எது? நோன்பு, உண்மையான நோன்பு என்பது அடுத்தவர்களுக்கு விடுதலையையும் உண்மையான ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையும் கொடுப்பது தான் நான் விரும்புகிற நோன்பு. இந்த நோன்பை செய்ய வேண்டுமானால் 4 காரியங்கள். ஒன்று எது? பசித்தோருக்கு உணவை கொடுப்பது. எப்படிப்பட்ட பசி, எப்படிப்பட்ட உணவு? அன்பு என்கிற உணவு, மன்னிப்பு என்கிற உணவு, அக்கறை என்கிற உணவு, ஏற்றுக்கொள்ளுதல், இப்படிப்பட்ட உணவை கொடு. இதான் ஆண்டவர் சொல்றாரு. இரண்டாவது உடையற்றவர்களுக்கு என்பது எதை குறிக்கிறது? மாண்போடும் மரியாதையோடும் அடுத்தவர்களை நடத்துவது தான் உண்மையான உடை. இப்படிப்பட்ட உடையை கொடு. மூன்றாவது இருக்க இடம் இல்லாதவர்களை தங்க வைப்பது என்பது பாதுகாப்பு. பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பவர்கள், ஏதோ ஒரு வகையில் பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பவர்களுக்கு உன் இருப்பு, உன் வாழ்க்கை முறை பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பது மூன்றாவது. நான்காவது, உன் இனத்துக்காரர்கள். உன்னை போல கஷ்டப்படுறவனுக்கு அல்லது அடுத்தனுடைய கஷ்டத்தையும் துக்கத்தையும் உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறது என்றால் நீதான், அவன்தான் உனக்கு உன் இனத்துக்காரன். அவனுக்கு உன் முகத்தை மறைக்காமல் திரும்பாமல் அவனுக்கு உன் முகத்தை காட்டு, உன் உதவியை செய் என்பதுதான். இந்த 4 காரியங்களை செய்யும் பொழுது நான் கேட்கிற விடுதலை, அடுத்தவனுக்கான விடுதலை, அடுத்தவனுக்கான அர்த்தமுள்ள வாழ்க்கை உன்னால் கிடைக்கும். இதுதான் உங்களிடம் எதிர்பார்க்கிற நோன்பு என்று ஆண்டவர் என்று மிக தெளிவாக எசையா இறைவாக்கினர் வழியாக அழுத்தம் திருத்தமாக கூறுகிறாகவே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையோடு இந்த 40 நாட்கள் பயணம் நாம் தொடர்ந்து மேற்கொள்ள திருப்பலி தொடர்ந்து மன்றாடுவோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
உன்னை படைத்தவர் விண்மீன் தெளித்தவர் வீழும் நிலை பாரு. மண்ணை படைத்தவர் மகிழ்ந்து காப்பவர் மரண துயர் பாரு. விண்ணை படைத்தவர் விண்மீன் தெளித்தவர் வீழும் நிலை பாரு. நம்மை காத்திட தன்னை தந்தவர் தரணி வாழ்ந்திட கரையில் வீழ்ந்தவர் மனிதா மனிதா நீயே காரணம் கண்ணீர் சிந்துவா. மனமே மனமே இறைவனை பாரு. செந்நீர் சிந்தி சிலுவை சுமக்கும் காரணம் கேளு. உள்ளில் மணிமுடி மாலா கசையடி மாந்தர் வசை மொழி. பாவி மனிதனின் பார சிலுவையும் சுமந்து போகின்றார். முள்ளில் மணிமுடி மாலா கசையடி மாந்தர் வசை மொழி. பாவி மனிதனின் பார சிலுவையும் சுமந்து போகின்றார். கொடிய பாதையில் குருதி சிந்திட துவண்டு வீழ்கிறார் எழுந்து போகிறார். மனிதா மனிதா நீ காரணம் கண்ணீர் சிந்துவாய். சகோதர சகோதரிகள், உங்களுடைய மனிதமான பலி எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தவ காலத்தில் நாங்கள் மேற்கொள்ளும் தியாகத்தை உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை வேண்டுகின்றோம். அது எங்கள் மனங்களை உமக்கு ஏற்றவையாக மாற்றி மிகுந்த ஆர்வத்துடன் நாங்கள் எங்களை கட்டுப்படுத்தி வாழ எங்களுக்கு ஆற்றல் அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் உமது பேரொருளால் நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருள்களை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றேன். அதனால் பக்தியுள்ள வேண்டல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மேன்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிர் அளிக்கும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்கு உரிய அருளை நிறைவாக பெற செய்கின்றேன். ஆகவே வானத்துதர் முதன்மை வானத்துதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர்
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இந்த திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லீயோ, எங்களாயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினராய் அனைவரோடும் இது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுள்ளும் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தம் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றுப்பல் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நம் அனைவரும் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அன்பும் அமைதியும் என்றும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி உரித்தாகுக. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இவரின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். Amen. 耶稣， David 的 திருமகனே, பாவிகள் என் மீது இரக்கம் வையும். ஒன்முகத்தின் நீங்காத தரிசனத்தை, ஒன்முகத்தின் நீங்காத தரிசனத்தை, காணவே இங்கே தவிக்கின்றது. இயேசுவே, கடவுளின் திருப்புதல்வா,
மீது இரக்கம் வையும். கிறிஸ்துவே கடவுளின் திருப்புதல்வா, எளியேறும் பாவங்கள் போக்கிவிடும். மக்களின் கூட்டத்தில் சேர்ந்து கொண்டு மகிழ்ந்து நான் இறைவனின் இல்லம் சென்றேன். மக்களின் கூட்டத்தில் சேர்ந்து கொண்டு மகிழ்ந்து நான் இறைவனின் இல்லம் சென்றேன். களிப்புடன் நடந்ததை நினைக்கும் என்று, களிப்புடன் நடந்ததை நினைக்கும் என்று என் உள்ளம் உருகியே தவிக்கின்றது. இயேசுவே தாவீதின் திருமகனே, பாவிகள் என் மீது இரக்கம் வையும். கிறிஸ்துவே கடவுளின் திருப்புதல்வா, எளியேறும் பாவங்கள் போக்கிவிடும். நெஞ்சமே நீ கலங்குகின்றாய், உன் இறைவன் அவர் மீது நம்பிக்கை வை. நெஞ்சமே நீ கலங்குகின்றாய், உன் இறைவன் அவர் மீது நம்பிக்கை வை. உன்முகம் மலர்ந்திட மீட்பளித்து, உன்முகம் மலர்ந்திட மீட்பளித்து, உன்னகம் மகிழ்ந்திட அருள் புரிவாய். இயேசுவே தாவீதின் திருமகனே, பாவிகள் என் மீது இரக்கம் வையும். கிறிஸ்துவே கடவுளின் திருப்புதல்வா, எளியேறும் பாவங்கள் போக்கிவிடும். நீ சுனையை தேடும் கலைமானை போல் ஏங்குகின்ற எனதான்மா உன்னை நினைத்து. நீ சுனையை தேடும் கலைமானை போல் ஏங்குகின்றது எனதான்மா உன்னை நினைத்து. உன்முகத்தின் நீங்காத தரிசனத்தை, உன்முகத்தின் நீங்காத தரிசனத்தை காணவே எங்கே தவிக்கின்றது. இயேசுவே தாவீதின் திருமகனே, பாவிகள் என் மீது இரக்கம் வையும். கிறிஸ்துவே கடவுளின் திருப்புதல்வா, எளியேறும் பாவங்கள் போக்கிவிடும். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு இக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமீன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இம்மறை நிகழ்வுகளின் பங்கேற்பதன் வழியாக நாங்கள் குற்றம் அனைத்திலுமிருந்தும் தூய்மை பெற உம்மை வேண்டுகின்றோம்.
அதனால் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை அடைய நாங்கள் என்றென்றுமே தகுதி பெற்று உம் அழைப்புக்கேற்ற வாழ்ந்து காட்டுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அனைவரும் அமர்வோம். ஒரு சில அறிவிப்புகள். அன்பு உறவுகளே, இந்த அற்புதமான நாளில் தவக்காலத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை வழிபாட்டை தலைமையேற்று சிறப்பித்த நம்முடைய பாசமிகு தந்தை அருள்பணி சுரேஷ் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான மறைவுரை சிந்தனையை, புதிய ஒரு விளக்கத்தை, உண்மையான நோன்பை குறித்த படிப்பினையை விழித்தின் அடிப்படையில் நமக்கு சொல்லிக் கொடுத்து ஜெபித்த நம்முடைய பாசமிகு தந்தை அருள்பணி சுரேஷ் அவர்களுக்கு கைகளை தட்டி நம் நன்றியும் வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்து மகிழ்வோம். நம்முடைய செங்கல்பட்டு மறை மாவட்டத்தினுடைய வழக்குரைஞராக தந்தை அவர்கள் சிறப்பாக பணியாற்றி வருகிறார்கள். அவருடைய பணி சிறக்க இறைவன் அவருக்கு எந்நாளும் துணையாக இருக்க நாம் தொடர்ந்து இறைவனில் வழியாக தந்தை அவர்களை தாங்கி பிடிப்போம். மேலுமாக இந்த வழிபாட்டை சிறப்பித்த சிலுவை பாதையாக இருக்கலாம், திருப்பலியாக இருக்கலாம், சிறப்பித்த நம்முடைய அன்பிய எங்கள் குழந்தை இயேசு அன்பிய மற்றும் புனித பிரான்சிஸ் சவேர அன்பிய குடும்பங்களுக்கு சிறப்பு நன்றி. முன்கூட்டியே தயார் செய்து பயிற்சி எடுத்து வாசித்து ஒவ்வொரு நிலையிலும் அற்புதமான சிந்தனைகளை கொடுத்து நமக்காக ஜெபித்த உதவிய இந்த அன்பிய இறை மக்களுக்கு சிறப்பு நன்றி. மேலுமாக கூடுதலாக இன்று தேநீரையும் பண்ணையும் அவர்கள் உபயம் செய்கிறார்கள். எனவே இந்த இரண்டு அன்பிய இறை மக்களுக்கும் அன்பிய பொறுப்பாளர்களுக்கும் கைகளை தட்டி நன்றியும் வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்து மகிழ்வோம். இந்த வழிபாடு சிறப்பாக நடைபெற உதவிய நம்முடைய பாடர் குழுவினருக்கும், உதவி செய்த பீடு சிறார்களுக்கும், திருப்பலி கருத்துக்கள் எழுதிய அன்பு உள்ளங்களுக்கும், நம்முடைய இளையோர் குழுவினருக்கும், அருள் பணி பேரவையினர், செயற்குழு உறுப்பினர்கள், ஒளி அமைப்பு ஏற்பாடு செய்த அன்பு உள்ளங்கள், 10 நாள்களாக இந்த வளாகம் முழுவதையும் தூய்மைப்படுத்திய அன்பு உறவுகளுக்கு சிறப்பு நன்றி. கூடுதல் சிறப்பாக இந்த சிலுவை பாதை நிலைகளில் உள்ள திருசுரூபத்திற்கு வண்ணம் தீட்டிய அந்த அன்பு உள்ளங்களுக்கு சிறப்பு நன்றி. சிரமம் பாராமல் இந்த அற்புதமான பணியை அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நிலையிலும் பல்வேறு பணிகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள். எல்லா திருசுரூபங்களும் உடைபட்டு இருந்த சூழலில் அதையெல்லாம் அவர்கள் சரி செய்து வண்ணம் தீட்டி ஒரு புதிய நிலைகளாக நமக்கு மாற்றி அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் வளாகம் முழுக்க வண்ணம் தீட்டிய அன்பு குழுவினருக்கும் சிறப்பு நன்றி. நம்முடைய பாசமிகு ஆலய பணியாளர்கள், தன்னார்வ தொண்டர்கள், பங்கெடுத்தவர்கள், நம்முடைய அன்பு உதவி தந்தையர்கள் அருள்பணி செல்வநாயகம், அருள்பணி மதன் பாபு, இவர்களுக்கு சிறப்பு நன்றி. ஆகிய நம் ஒவ்வொருவரையும் இந்த இனிய நாளில் இறைவனுடைய வழிபாட்டில் பங்கெடுக்க உதவி செய்த அனைவருக்கும் கைகளை தட்டி நன்றியும் வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்து மகிழ்வோம். நமக்கு துணையாக இருந்து உதவி செய்யக்கூடிய நம்முடைய அன்பு அருட்சகோதரிகளுக்கும் சிறப்பு நன்றி. அன்பு உறவுகளே, இந்த அற்புதமான நாளில் அடுத்த வெள்ளி அன்று இந்த இடத்தில் திருச்சிலுவை பாதையானது நடைபெறாது. மாறாக நாம் தவக்கால 3 நாள் தியானத்தில் பங்கெடுக்க இருக்கிறோம். வருகிற 27 வெள்ளி மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை சிறப்பு தியானமானது நம்முடைய தலைமை ஆலயத்தில் நடைபெறும். 28ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை தியானமானது தொடரும். ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதி மார்ச் மாதம் 1ஆம் தேதி காலை 8 மணி திருப்பலியோடு நாம் தியானத்தை துவங்கி மாலை 5 மணி திருப்பலியோடு நிறைவு செய்வோம். ஆகவே இந்த 3 நாள் சிறப்பு தியான சிந்தனைகளில் பங்கெடுத்து நம்மையே உயிர்ப்பு பெருவிழாவிற்காக தயார் செய்ய பாசத்தோடு அழைக்கிறோம். இந்த தியானத்தை நமக்காக வழங்க இருப்பவர் சென்னை உயர் மறை மாவட்டத்தினுடைய அற்புதமான தந்தை, ஒரு பிரபலமான தியான சிந்தனையை வழங்கக்கூடிய அருமையான தந்தை அருள்பணி அருள்மணி அவர்கள் இந்த தவக்கால தியானத்தை நமக்காக வழங்க இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் தவறாமல் பங்கெடுக்க பாசத்தோடு அழைக்கிறோம். 3 நாளும் உணவானது நமக்கு தலைமை ஆலயத்திலேயே வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை இரவு மற்றும்
ஞாயிற்றுக்கிழமை மதிய வேளையில் உணவானது வழங்கப்படும். காலை தேநீர், மாலை தேநீரானது வழங்கப்படும். ஆகவே இந்த சிறப்பு தியானத்திற்கு யாரேனும் உதவி செய்ய விரும்பினால், உணவு உபயம் செய்ய விரும்பினால், தேநீர் உபயம் செய்ய விரும்பினால், அருள் பணியாளருக்கு உபயம் செய்ய விரும்பினால் நீங்கள் என்னை சந்திக்க அன்போடு அழைக்கிறோம். மறவாமல் இந்த 3 நாள் தியானத்தில் முழுமையாய் பங்கெடுக்க பாசத்தோடு அழைக்கிறோம். தியானத்தின் பொழுதே நமக்கு திருச்சிலுவை பாதையானது அருட்தந்தை அருள்மணி அவர்களுடைய தலைமையில் நடைபெறும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பு உறவுகளே, வருகிற வெள்ளி அல்லாமல் அடுத்த வெள்ளி இந்த வழிபாட்டை சிறப்பிக்கக்கூடிய அன்பியங்கள், அதாவது மார்ச் மாதம் 13ஆம் தேதி இந்த திருச்சிலுவை பாதையை கல்வாரி திருமலையில் சிறப்பிக்கக்கூடிய அன்பியங்கள், புனித அந்தோனியார் மற்றும் புனித இஞ்ஞாசியார் அன்பியங்கள் தகுந்த தயாரிப்போடு சிறப்பிக்க பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பு உறவுகளே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய தலைமை ஆலயத்தில் இரவு 8 மணி முதல் 9 மணி வரை 1 மணி நேர நற்கருணை ஆராதனை நடைபெற்று வருகிறது. நீங்கள் முழுமையாய் பங்கெடுத்து இறை ஆசிரியை பெற்று செல்ல அன்போடு அழைக்கிறோம். நாளை சனிக்கிழமை இந்த 1 மணி நேர நற்கருணை ஆராதனையை புனித லூக்கா அன்பு இறை மக்கள் குழந்தை உள்ளமே இறை விருப்பம் என்கிற கருப்பொருளில் சிறப்பிக்க இருக்கிறார்கள். பங்கெடுத்து இறை ஆசிரியை பெற்று செல்ல அன்போடு அழைக்கிறோம். ஏதேனும் ஒரு சிறப்பு கருத்திற்காக வேண்டி இந்த 1 மணி நேர நற்கருணை ஆராதனையில் பங்கெடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பு உறவுகளை, நீங்கள் இறுதி பாடல் முடிந்து செல்லுகிற பொழுது ஒரு மேலான உதவி எங்களுக்கு செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் அமர்ந்த பயன்படுத்தி அந்த இருக்கையை நாற்காலி எடுத்துக்கொண்டு நம்முடைய கூடாரத்தில் வைத்துவிட அன்போடு அழைக்கிறோம். காரணம் 10 நாள்களாக நாம் இங்கு வரமாட்டோம், தியானம் அங்கு நடைபெற இருப்பதால். ஆகவே நீங்கள் அந்த இருக்கையை எடுத்து சென்று அந்த கூடாரத்தில் வைத்து விட்டால் மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். வயதானவர்கள் அங்கே வைத்து விடுங்கள், நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். மற்றவர்கள் தயவு கூர்ந்து அந்த இருக்கையை நாற்காலியை நீங்கள் கொண்டு சென்று கூடாரத்தில் அடுக்கி வைக்க பாசத்தோடு அழைக்கிறோம். இறுதி பாடல் முடிந்தவுடன் உங்களுக்கு தேநீரும் பண்ணும் வழங்கப்படும். உண்டு மகிழுங்கள். குப்பைகளை ஆங்காங்க போட்டு விடாமல் நீங்கள் குப்பை தொட்டியில் போட்டு உதவி செய்ய அன்போடு அழைக்கிறோம். மீண்டுமாக அனைவருக்கும் அனைத்திற்கும் நன்றி. இறுதி ஆசிற்காக எழுந்து நிற்போம். திருப்பலிக்கு என்னை அழைத்தில்லை, ஆக்சுவலாக தற்செயலாக வந்தேன். ஆனாலும் தந்தை முன்னிலைப்படுத்தி இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். உங்கள் பங்கு தந்தைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபாதர். தேங்க்யூ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியான அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கிறது. இறைவனுக்கு நன்றி. தவக்காலம் இது தவக்காலம், வாழ்வுகள் மலர்ந்திடும் அருள்காலம். தவக்காலம் இது தவக்காலம், வாழ்வுகள் மலர்ந்திடும் அருள்காலம். இருளின் வாழ்வு கார்காலம், அது மறைய வேண்டும் போர்க்கோலம். இருளின் வாழ்வு கார்காலம், அது மறைய வேண்டும் போர்க்கோலம். உறுதி கொள்வோம் நிகழ்காலம், உறுதி கொள்வோம் நிகழ்காலம். உதய வாழ்வே எதிர்காலம். தவக்காலம் இது தவக்காலம், வாழ்வுகள் மலர்ந்திடும் அருள்காலம். தவக்காலம் இது தவக்காலம்,
தாயே